ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, நம்ம நிறைய பாசுமதி ரைஸு, சாதாரண ரைஸு, அந்த மாதிரி ஜீரக சம்பா இந்த மாதிரி அரிசியெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். பச்சரிசி, புழுங்கரிசி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த ஜீரக சம்பா அப்படின்னா நம்மளுக்கு உடனே சட்டுன்னு நினைவுக்கு வருது என்னன்னாக்கா, பிரியாணி மாத்திரம்தாங்க. உடனே வாங்கி அது வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, என்ன பிரியாணியாக இருந்தாலும் உடனே நினைவுக்கு வருது ஜீரக சம்பாவில் செய்யணும். சில பேருக்கு தான் பாசுமதி பிடிக்கும், சில பேருக்கு அந்த பாசுமதி ரைஸ் பிடிக்காது. அதனால எல்லாருமே ஜீரக சம்பாவில் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஜீரக சம்பாவில் தான் பிரியாணி கிண்டுறோம். ஆனால் அந்த அரிசியிலையும் சில மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு. ஏன்னா நம்ம அரிசி சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம். இருந்தாலும் அதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அரிசி சாதாரணமாக நல்லா கம கம கமன்னு ஒரு கிச்சனில் ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிச்சனுக்குள்ளே நுழையலாம் அந்த ஜீரக சம்பாவோட வாசம் கம கம கமன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்காங்க. அந்த வாசமான அந்த ஜீரக சம்பாவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கான். இதை சாதாரணமாக வாயில் போட்டு பார்த்துருக்கீங்களான்னு இல்லை, வாயில் போட்டிங்கன்னா பச்சரிசி எப்படி வாயில் போட்டால் இனிக்குமோ அதே மாதிரி ஜீரக சம்பா அரிசியும் இனிக்கும். அதாவது நம்ம அரிசி இனிக்கும் அப்படின்னு சொன்னாவே சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு சுகர் வந்துட போது இதை சாப்பிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் கிடையாதாம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதுனால இது சர்க்கரை நோய்க்கு நல்லது, நீரிழிவு நோய்க்கு ரொம்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு மாத்திரம்தான் இனிக்கும், சமைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும் அந்த அரிசி. அதனால தான் அந்த பிரியாணிலலாம் சுவை அதிகமாக இருக்குது. இது நிறைய நம்ம உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளை தீர்க்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இது வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையும் நீக்கிரும். இதை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்காது. இந்த வாதம், பித்தம், கபத்தெல்லாம் ஒரு சமச்சீராக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்குவோம். வாயில் புண்ணு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, அதாவது குடல் புண்ணு இருந்துச்சுன்னா இதில் ரொம்ப நல்லது இந்த ஜீரக சம்பா அரிசி. இதில் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரிசியாக இதை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஜீரக சம்பானா நம்ம இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதில்லை. அது சத்துக்கள்லாம் தெரியாது. ஜீரக சம்பா வாங்கணும், சமைக்கணும், பிரியாணி சாப்பிட்ணும், அது டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் தெரிஞ்சிச்சே ஒழிய இதில் இதை சாப்பிட்டா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா, நிச்சயமாக இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இதை சாப்பிட்லாம். இதை எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, யார் யாருக்கு இது பிரச்சனைகள் இருக்கோ, ஏன்னா இது அரிசியோட விலை ₹100 ஒரு ஒரு 1 கேஜி அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலுமே அதில் மருத்துவ குணங்கள் இவ்வளோ நிறையா இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி ரொம்ப அதாவது அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களாம் சொல்லுவோம், நிறைய சாப்பிட்றோம் ஜீரணம் ஆகாதுன்னு. ஏன் ஜீரணம் ஆகிதுன்னா, அதுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அதாவது இஞ்சி, பூண்டு, அது பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே அதில் ஜீரகம் ஆகக்கூடியது. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி பிரியாணி சாப்பிடுங்க. நல்லா அதாவது நீங்கள் நல்லா சூப்பராக சுகமாக வாழலாங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.